நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 25 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கு சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. பழைய வழக்கை தோண்டி எடுத்து மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நாளை இதற்கான இறுதி தீர்ப்பு வர உள்ளது. என்ன வழக்கு என்பது உங்களுக்கே தெரியும். 2G வழக்கு. பல லட்சம் கோடி ஊழல் செய்த நமது ராசா மற்றும் கனிமொழி இவர்கள் மீது தொடர்ந்த வழக்கானது நாளை இறுதி தீர்ப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இந்த வழக்கை பற்றியான முழுமையான தகவல்களை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியுமா? தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் சொன்ன தகவலையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். டெல்லி 2G வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ராசா உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து CBI தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை ஏற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து டெல்லி ஐகோர்ட் நாளை தீர்ப்பு அளிக்க உள்ளது. இந்த நிலையில்தான் ஒருவேளை இந்த வழக்கானது இவர்கள் செய்த ஊழல் நிரூபணம் ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். மிகப்பெரிய அளவில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ராசா அவர்கள் மத்திய டெலிகிராம் அமைச்சராக இருந்தபொழுது 2G ஏலம் விடாமல் யார் முதலில் வருகிறாரோ அவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாமல் தற்பொழுது 2G வழக்கில் பெரிய அளவில் மோசடியே செய்திருக்கிறார் ராசா அவர்கள். MA MLF எல்லாம் படித்தாலும் தற்பொழுது ராசா அவர்கள் செய்த முட்டாள்தனத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை நீதிமன்ற வாசலில் திமுக நிற்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மொத்தமாக பல லட்சம் கோடி மொத்தமாக இவர்கள் ஊழல் செய்துவிட்டதன் காரணமாகத்தான் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் இவர்கள் 4 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு சிறப்பு நீதிமன்றமானது இவர்களை விடுதலையும் செய்தது. ஆனால் தற்பொழுது இதற்கான வழக்கை மீண்டும் CBI சிறப்பு நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக 1,76,000 கோடி ரூபாய் மத்திய அரசிற்கு இழப்பீடு செய்திருக்கிறார் ராசா கனிமொழி இவர்கள் இருவரும். கிட்டத்தட்ட 1,76,000 கோடி ரூபாய் என்றால் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மாநிலங்களை ஏழை இல்லாமல் ஆக்கிவிடலாம். அப்படிப்பட்ட மிக ஊழலை செய்த ராசா அவர்கள் மீண்டும் இவர் தேர்தலில் போட்டியிடுவாரா? CBI சிறப்பு நீதிமன்றம் நிச்சயமாக இவருக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வழங்கும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. பல மாதங்கள் சிறையில் இருந்த நிலையில் பின்னர் அனைவரும் ஜாமீனில் வெளியாகினர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் 2018ஆம் ஆண்டு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளிகள் இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் CBI மற்றும் அமலாக்கத்துறை என இந்த தீர்ப்பை எதிர்த்து 2018 மார்ச் 19ஆம் தேதி அமலாக்கத்துறை சென்னை ஐகோர்ட் அணுகியது. இந்த நிலையில்தான் இன்று வரை இந்த தீர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் நீலகிரி தொகுதியில் ராசா அவர்களும் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழியும் போட்டியிட முடியாது என்பதற்கேற்பதான் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.